அந்தர் பல்டி அடித்த கேபி முனுசாமி அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். துணை பொதுச் செயலராக நமது கேபி முனுசாமி தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது கேபி முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தீவிரமான ஒரு ஆதரவாளராகத்தான் அறியப்பட்டு கொண்டிருந்தார். அது எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு வருவதற்கு முன்னர் வரைக்குமே. இப்ப தற்போது நமது துணை பொதுச் செயலரான கேபி முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது இல்ல அப்படின்னு சொல்லி நமது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக கலந்து ஆலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவை முதலில் வாசிக்க ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா நமது கேபி முனுசாமி அவர்கள் தான். அன்றைய தினம் கேபி முனுசாமி அதிமுக பாஜக கூட்டணி இனிமேல் கிடையாது, இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் கிடையாது அப்படின்னு அறிவிப்பை கொடுத்தார். அந்த சமயத்தில் கூட சசிகலா அம்மையார் கூட தொலைபேசியிலே கேபி முனுசாமி தொடர்பு கொண்டு பாராட்டியதாக அப்போதே செய்திகள் என்பது வெளியாகி இருந்தது. அந்த சமயத்தில் நமது அதிமுக தொண்டர்கள் அனைவருமே தீபாவளியை போல பட்டாசுகளையும் இனிப்புகளையும் கொடுத்து கொண்டாடினாங்க. ஆனா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாயிருச்சு. அதன் காரணமாகத்தான் நமது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் சரி, அதே போல ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அமைதியாக இருந்த நமது கேபி முனுசாமி தற்போது இனிமேல் அதிமுகவில் நாம் இருந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நம்ம தான் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த மறுபடியும் பாஜக கூட்டணி என்பது அமைந்து விட்டது. இனிமேல் சிறுபான்மையின மக்களுக்கு அதிமுகவின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இருக்காது. அதன் காரணமாக நாம் அதிமுக விட்டு வெளியேறி விடலாமா அல்லது நமது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையிலே நடவடிக்கையிலே இருக்கிறார். அந்த இடத்திலே நாம் சென்று அந்த கட்சியில் இணைந்து கொண்டு முக்கியமான பொறுப்புகளின் மூலமாக ஓபிஎஸ்ஐ வழிநடத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனையில் கூட ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாக தற்போது கேபி முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்தர் பல்டி அடித்திருப்பதாகவும் மிக விரைவாகவே ஓபிஎஸ் தரப்பில் இணைவதற்குரிய சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் தற்போது வெளியாகி அதிமுக மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் போன்ற நபர்கள் எல்லாம் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்ப செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே பிரச்சனை வந்த சமயத்தில் கேபி முனுசாமி கூட செங்கோட்டையனை எதிர்த்து பேசி இருந்தார். தற்போது அனைவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப நமது கேபி முனுசாமி அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வரக்கூடுமோ அப்படிங்கிறனால கூட தற்போது கேபி முனுசாமி அந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.